I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. ഒറ്റയ്ക്ക് പോണം. ஹாய் எல்லாம் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் அந்தன் கீழே நிற்கிறேன் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம வந்து ஏலகிரி ரைடு தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போயிட்டு வந்துட்டு நான் வீட்டில் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோவும் வந்து வீட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ரைடுக்கே போயிட்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்கில் இருக்கேன். அதனால தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க, வளவலன்னு கொலவலன்னு பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ஏலகிரின்னொடனே எனக்கு வந்து சிரிப்பு வருது. பட் நம்ம ஏலகிரியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த சிரிப்பு நீடிக்கலை. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். பட் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோலாம் வந்து கொஞ்சம் வர லேட்டாகும். ஏன்னா ரொம்ப பெரிய விளாகாக எடுத்து வச்சிருக்கேன் நான். உங்களுக்கே தெரியும், நம்ம இங்கே இருக்க ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனாலே 10 வீடியோ 15 வீடியோ போட்டுட்டு இருப்போம். இது வந்து 800 கிலோமீட்டர் அரௌண்டு ஃபுல்லாக. அப்போ எத்தனை வீடியோ வரும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க வீடியோ கொடுக்கலாம். சரிங்க, நம்ம அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம். 1000 போடணும். காட்டணும். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல்னோடனே அப்படியே குதுக்கலமாகிடுது மனசு. அதுதான்டா போகிறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. இங்கேருந்து சும்மா இப்படி தான் ஓட்டின மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடும் அதோட. என்ன பண்ணுறது? ஓ, டேங்கே ஃபுல் ஆயிடுச்சாண்ணா? ஏற்கனவே இருந்திருக்கு போல். இப்போ 900 ரூபாய்க்கு வச்சுருங்கண்ணா. அப்போ கரெக்டாக ஓகேண்ணா. ஆக்சுவலாக 1000 ருபீஸுக்கு வந்து பெட்ரோல் போட சொன்னாங்க. ஆனால் வந்து நான் வந்து பார்க்கல, பெட்ரோல் இருந்திருக்கு. ஆக்சுவலாக நான் பைக் எடுக்கும்போது ஒரு பாயிண்ட்டு தான் காட்டுச்சு. சரி, ஓகே, 1000 போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு 1000 போட சொன்னேன். பட்டு வந்து ஃபில் ஆகிடுச்சு டேங்க் வந்து. சரி, ஓகே அப்படின்ட்டு 900க்கு போட்டிருங்கண்ணா, வேணும்னா நான் அங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க வந்திருக்கோமே. ரொம்ப இங்கெல்லாம் வந்து மழை ரொம்ப பேஞ்சிருக்கு. எப்படின்னா, சரி ஓகே, நான் வந்து அங்கே வந்து தூருதுங்க மழை. சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல் வந்து தெரியுது அப்படியே, அந்த சில்லுன்னு. ஓகே, அப்படி தாங்க போயிட்டுருக்கோம். நான் கூட சரி ஏதோ லாரியிலேருந்து தண்ணி தான் ஊற்றிருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல்லாக மழை தான் பேஞ்சிருக்கு. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நானே. ஒரு கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப கிட்ட தாங்க இந்த ரோடு வந்து. வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட. எங்கள் வீட்டிலலாம் வந்து சுத்தமாக மழையே பெய்யலை. நைட்டு லைட்டாக தூரிச்சு, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து மழை பேஞ்சிருக்கு. அவருக்குமே ஆனால் பெட்ரோலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. பெட்ரோல் போடும் போது நல்லா தப்பா இருக்கும். அப்புறம் வந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தான் ஓடுமே, 1000 ரூபாய்க்கு அடிச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார். ஆமாண்ணா, உண்மைண்ணா அப்படின்னு நம்மளும் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 6 பேர் போகிறோம் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்போ சொல்லியிருப்பேன். பட்டு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்னால் வந்து நாங்கள் 2 பேர் தாங்க போகிறோமே ரைடில் வந்து ஏலகிரி ட்ரிப்பு. இப்போ வந்து போகிறோம். தமிழ்லே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ ஏலகிரி தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:48 ஆகுது. கரெக்டாக ஷார்ப்பாக 3 o'clockலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இவன் என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கிளம்பாம அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டே. இருடா, டைமே ஆகலை இன்னும், அப்புறம் நம்ம விடியறதுக்கு முன்னாடியே மழை ஏற போயிடுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக அப்படியே கிளம்புனாங்க. பட் எங்கேயும் ஆனால் ஹெவியாக மழை வந்து பெய்யுதுங்க. அதை வச்சு நல்லா சொல்ல முடியுது. நான் வந்து சரி ஓகே, பெரிய ரோடு மாட்டிட்டோம், அப்போ தான் பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தாங்க வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப சின்ன ரோடு. அதுவும் இல்லாமல் ரொம்ப மண் வந்து அடிச்சுக்கினே இருக்குதுங்க மூஞ்சில். இங்கே வந்து அந்த ரோட்டில் வந்து அந்த சில்னஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சூப்பராக இருக்குது. வைசரு திறந்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கிறது செம்ம ஃபீல். இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஆக்சுவலாக நம்ம வந்து பெரிய ரைடு, ரொம்ப பெரிய ரைடு போகிறது வந்து இது தாங்க. அரௌண்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸே ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தெரில, பார்ப்போங்க. நம்ம வந்து இப்போ இன்னும் 10 டேஸில் வந்து காலேஜும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வரையுமே நான் வந்து ஒர்க்குக்கு தாங்க போயிட்டு 2 o'clock தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஒரு 1.5 வீக்காக வந்து சரியான ஒர்க்கு. அந்த ஒர்க்குக்கு போன காசில் தான் இப்போ வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அது வேறு விஷயம். பட் வந்து இன்றைக்கி 2:30 வரையுமே நான் ஒர்க்கில் தான் இருந்தேனே. ஆக்சுவலாக 2:30க்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு டக்குன்னு அதுக்கு முன்னாடி நான் காலையிலேயே எல்லாமே ரெடி ஆகிட்டு பேக்கில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் போனேன் காலையில் வேலைக்கு போகும்போதே. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா ரைடு கிளம்புவோம், அப்படி தான் இருந்தது. உடம்புலாம் எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு 20 பேர் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது. ஏன்னா 1.5 வீக்காக ரொம்ப ஹெவி ஒர்க்காக, ரெஸ்ட்டே கிடையாது, தூக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் அதெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. தூக்கமே இல்லைனாலும் அதெல்லாம் என்னதான் தூக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்களாம் எதுவும் கவலைப்படாதீங்க. கரெக்டாக ஓட்டிடுவேன் பைக்லாம். அந்த தூக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் விடுறது அதிலலாம் வந்து 10ல் ஒருத்தர் தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் நம்மளாம் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக செம்ம பெரிய மின்னலுங்க. ஒரு 3 வாட்டி 4 வாட்டிக்கிட்ட செம்மையாக அடிச்சுது. சரி ஓகே அப்படின்ட்டு கேமராவில் தெரியுமே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரி தெரியுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து டக்குன்னு ஆன் பண்ணி பேச ஆரம்பித்தேனே. நம்ம எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து மின்னல் அடிக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ஒரு செகண்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சிருச்சு. அந்த வெளிச்சம் சொல்லுவாங்களே, சூப்பராக இருந்தது. ஸோ வந்து செம்ம மழைங்க. ஆக்சுவலாக பார்த்து கொஞ்சம் பயந்தனோ, அதுதாங்க நடந்துருச்சு. எப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, மின்னல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, எங்கேயோ செம்மையாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விலாகில் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருப்பேன். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து வேறு எங்கேயோ தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா வந்து நம்ம போகிற ரூட்டில் தாங்க மழையே பெஞ்சிருக்கு. செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. நான் எதை பார்த்து பயந்து இருந்தேனோ அதே நடந்துருச்சா. ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. ரொம்ப குளிர், அப்படியே நடுங்கிருச்சு உடம்புலாம். என்னடா இப்படி வேற குளிருது. ஆக்சுவலாக வெறும் நார்மலாக ஷர்ட் மட்டும்தான் நான் போட்டிருக்கேனே. ஜாக்கெட்லாம், ரைடிங் ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டது கிடையாது, போடவும் இல்லை. ரைடிங் ஜாக்கெட்டு, அந்த ரெயின் ஷூ கவரு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போடாமல் இருக்கும். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அவன் நம்ம தம்பியும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். பேக்குலேருந்து கோப்ரோலேருந்து எல்லாமே நனைஞ்சி ஒரு மாதிரி அப்செட் ஆகி அப்புறம் ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடையில் நிறுத்திட்டு கோப்ரோலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மறுபடியும் அப்படியே செட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வந்து டீ குடித்தான் நம்ம தம்பி வந்து. நான் வந்து ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து டீ, காஃபி, இந்த பால் அதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அது அப்படியே பழகிடுச்சு. அதனால் பிடிக்காது. எங்கே வேலைக்கு போனாலும் தனியாக எனக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அங்கே. அப்புறம் பார்த்தா அந்த டீ கடையில் இருக்க ஒரு 2 பேர், அதாவது வேலை செய்கிறவங்க, அவங்க பார்த்துட்டு ப்ரோ யூடியூபரா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னோடனே அப்புறம் சேனல் நேம்லாம் கேட்டாங்க. சேனல் நேம் சொன்னோடனே எங்கே ப்ரோ போகிறீங்க, ஏலகிரி அப்படின்னு. அப்புறம் சூப்பர் ப்ரோ அப்படின்னாங்க. ஏலகிரி ஏற்காடு சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ, ஏலகிரி போயிட்டு அப்படியே ஏற்காடு போகிற மைண்ட் செட் தான் இருக்குது, பார்ப்போம் என்னென்னு, விலாகில் பாருங்கள் அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்ட்டு கிளம்பிட்டோங்க நம்மளும். இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 61 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அரௌண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் 160 இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதில் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். சார் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏன்டா இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். 20, 30, 40 நிமிஷம்லாம் கொடுத்தா வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து பார்க்க மாட்டீங்க வீடியோ. எனக்கே தெரியுது, வியூஸும் அவ்வளோ போக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்து சின்னதாக கொடுக்கலாம், அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கே தெரியும். இப்போ நானே வந்து யூடியூப்ல வந்து வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோலாம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம டைம் வந்து ரொம்ப முக்கியம், எனக்கு தெரியும். அதனால தான் இந்த சீரியஸ் வந்து சின்னதாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் இதுக்குள்ளே வந்து இருக்குங்க வீடியோ. இதுக்கு மேலே தாண்டாது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இந்த ஏலகிரி சீரியஸ் வந்து நான் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏலகிரி அது என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிசைட் பண்ணல. பட் நீங்கள் பார்க்கும்போது வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு யூனிக்கான பேர் எதுனா இருக்கும். இன்னும் நான் வந்து பேர் சூஸ் பண்ணல. பட் ஆனால் இது வந்து நியூ ஃபோல்டரில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டை அள்ளி தெளிச்சு விட்ருங்க
வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நம்ம வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள தான் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சொல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அது ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.